வணக்கம். உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு ரொம்பவும் உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான, சற்றே நம்மள உலுக்கக்கூடிய ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் தொடங்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது உலகத்தையே திருத்த நினைக்கும் நாம, நம்மள நாமே திருத்திக் கொள்ள ஏன் இவ்ளோ தயங்குறோம்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான ஒரு முரண்பாடு அது. ஆமா. இப்ப நம்மள சுத்தி நடக்கிற அரசியல், பொருளாதாரம், இல்லனா அண்டை வீட்டாரோட வாழ்க்கை, ஏன் நம்மளோட வேலை பார்க்கறவங்களோட சின்ன சின்ன தவறுகள், இது எல்லாம் நாம ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறோம். ஆமா. அதையெல்லாம் இப்படி செஞ்சா ஒரு நொடியில சரி பண்ணிரலான்னு ஒரு பெரிய பிளானே நம்ம கிட்ட இருக்கும். கரெக்ட். ஆனா நம்ம சொந்த மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மிகச்சிறிய வழக்கத்தை, ஒரு தவறான பழக்கத்தை மாத்துறதுக்கு நாம ஏன் இவ்ளோ சிரமப்படுறோம்? இந்த முரண்பாடு உங்களை எப்போதாவது சிந்திக்க வச்சிருக்கா? நிச்சயமா. அதாவது உலகை மிக எளிதா எடை போடும் மனித மனம் தன்னை எடை போட மட்டும் பயந்து பின்வாங்குது. உண்மைதான். இது காலங்காலமா மனித குலத்தை துரத்துற ஒரு உளவியல் முரண்பாடு. இந்த தேடல்ல நமக்கான விடைய கண்டுபிடிக்கத்தான் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆழமான மூலக்குறிப்பை கையில் எடுத்திருக்கோம். ஆமா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற இந்த மிஷன் என்னன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானனர் எழுதின தினசரி தியானம் அப்படிங்கிற அருமையான புத்தகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சிந்தனையை தான் இன்னைக்கு எடுத்து பார்க்க போறோம். ஆம், மார்ச் 5, அதாவது தமிழ் மாதமான மாசி 22ஆம் தேதிக்கான தியான குறிப்பது. கரெக்ட். இதோட தலைப்பு மனத்தை ஒழுங்குபடுத்துதல். இந்த குறிப்புகள்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் மனித மனதோட எந்தெந்த இருண்ட மூளைகள்ல வெளிச்சத்தை பாய்ச்சுது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம அறிவை பிழிந்தெடுக்கும் ஒரு ஆழமான உரையாடலா கொண்டு போக போறோம். கண்டிப்பா. நீங்களும் உங்களுக்கான தேநீரோடோ இல்ல காஃபியோடோ எங்களோட இந்த உரையாடல்ல முழுமையா இணைஞ்சிருக்கீங்கன்னு நம்புறேன். இதுல ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, சுவாமி சித்பவானந்தரோட எழுத்துக்கள்ல தேவையற்ற தத்துவ அலங்காரங்கள் எதுவும் இருக்காது. அவர் ரொம்ப நேரடியா விஷயத்துக்கு வந்துருவார். எந்த சுத்தனும் இருக்காது. ஆமா. இன்னைக்கு தலைப்பான இந்த மனத்தை ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கறத ஏதோ ஒரு மதச் சடங்காவோ இல்ல தியான பயிற்சியாவோ மட்டும் நாம சுருக்கிட முடியாது. அது ஒரு அடிப்படை உளவியல் கட்டமைப்பு இல்லையா? ஆமா. அது நமது ஒட்டுமொத்த ஆளுமையையும் நாம உலகை அணுகிற விதத்தையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பிரித்துமைவோம். இந்த தியான குறிப்போட முதல் வரியே நம்மள அரையிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த வரி இதுதான்: உலகையெல்லாம் ஒழுங்குபடுத்த முயலும் நான் என்னையே ஒழுங்குபடுத்த யாண்டும் ஊக்கம் கொள்வேனாக. எவ்வளவு ஒரு தீர்க்கமான வரி. இத வாசிக்கும் போதே எனக்குள்ள பல எண்ணங்கள் ஓடுது. இது எவ்வளவு உண்மையான மனித இயல்பு. நாம ஒவ்வொருத்தரும் காலையில எழுந்ததுல டிராபிக்ல போகும்போது இந்த ஊர்ல யாருக்கும் வண்டியை ஓட்ட தெரியலன்னு புலம்புவோம். ஆமா. ஆபீஸ்ல போனா இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு குறை சொல்வோம். கரெக்ட். உலகம் எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய பட்டியலையே நாம வச்சிருக்கோம். ஆனா வீட்ல நம்ம சொந்த அறையோ இல்ல நம்ம வேலை நேரமோ எந்த அளவுக்கு ஒழுங்கா இருக்குங்கிற கேள்வி மட்டும் அந்த பட்டியல்ல எப்பவுமே இருக்கிறது இல்லையே. ஏன்? ஏன்னா இப்போ நாம எல்லாரும் நமக்கு நாமே வக்கீலாவும் மற்றவங்களுக்கு நீதிபதியாவும் இருக்கவே விரும்புறோம். வாவ், அது ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. அதாவது வெளிப்புற உலகை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது அடிப்படையில ரொம்ப எளிதானது போல தோன்ற ஒரு மாயை. மற்றவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கோ இல்ல சமூகத்தோட குறைகளை பற்றி பேசுறதுக்கோ நமக்கு எந்த விதமான சுய பரிசோதனையோ தேவையே இல்ல. நாம ரொம்ப பாதுகாப்பா ஒரு பார்வையாளர் சீட்ல உட்கார்ந்துட்டு விமர்சிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா உள்மனதை, அதாவது நம்ம இன்னர் ஆர்டரை சீரமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போர். உங்களுக்குள் இருக்கும் கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம், இதையெல்லாம் நீங்களே நேருக்கு நேர் சந்திக்கணும். அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. ஆமா. நமது அகத்தை ஒழுங்குபடுத்துறது ஒரு தொடர்ச்சியான, ரொம்பவும் சோர்வடைய செய்யும் ஒரு ப்ராசஸ். அதனாலதான் மனசு தந்திரமா அதை தவிர்த்துட்டு நான் சரியாகிவிட்டேன், இந்த உலகம்தான் சரி செய்யப்படணும் அப்படிங்கிற ஈஸியான வேலையை கையில் எடுத்துக்குது. இது எனக்கு ஒரு உதாரணத்தை ஞாபகப்படுத்துது. ஒரு ஆபீஸ்ல எல்லாரையும் சரியான நேரத்துக்கு வரணும்னு ரொம்ப கடுமையா உத்தரவு போடுற ஒரு மேனேஜர் தனக்கு மட்டும் நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே லேட்டா தான் வருவார். ஆமா, நிறைய இடங்கள்ல நம்ம இத பார்க்கலாம். அவரிடம் கேட்டா, நான் கம்பெனியோட பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறேன், அதனால எனக்கு நேர கட்டுப்பாடு பொருந்தாதுன்னு தனக்குத்தானே ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்குவார். அதாவது நம்ம சொந்த குப்பைகளை சுத்தம் செய்யறத தவிர்க்கிறதுக்காக அடுத்தவர் வீட்டு வாசல்ல இருக்கிற குப்பையை சுத்தம் செய்ய போறோம்னு ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தை நமக்கு நாமே அரங்கேற்றுகிறோம். கரெக்ட். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைச்சு பார்த்தா இந்த நாடகத்தோட ஆபத்து என்ன நமக்கு புரியும். என்ன ஆபத்து சொல்றீங்க? அகத்தை ஒழுங்குபடுத்த தொடங்கும் ஒருவரால மட்டும்தான் உலகை உண்மையா புரிந்து கொள்ள முடியுங்கிற ஆழமான தத்துவத்தை தான் சித்பவானந்தர் இங்கு முன்வைக்கிறார்.
ஓஹோ, அதாவது நம்மள நாம சரி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நிஜமான கஷ்டம் புரியுன்றீங்களா? ஆமா, உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்திக்க ஆரம்பிக்கும்போது மனித இயல்போட பலவீனங்கள் எவ்வளவு பிடிவாதமானவைன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சின்ன பழக்கத்தை மாத்துறதே எவ்ளோ கடினம்னு நாமே உணரும்போது தான் மற்றவங்களோட குறைகளையும் நம்மால ஒரு புரிதலோடவும் கருணையோடவும் அணுக முடியும். மிகச்சரி. உங்களை நீங்களே நிர்வகிக்க தெரியாதபோது, உங்கள் சொந்த கோபத்தையே உங்களால கட்டுப்படுத்த முடியாதபோது, உலகை நிர்வகிக்கணும்னு நினைக்கிறது ஒரு வகையான அறியாமைதான். உண்மைதான். அதனால தான் என்னையே ஒழுங்குபடுத்த யாண்டும் ஊக்கம் கொள்வேனாக அப்படின்னு நம்மள நாமே பிரார்த்தனை செஞ்சுக்க சொல்றார். இங்க யாண்டும் அப்படின்னா எப்போதும்னு அர்த்தம். இது சண்டே மட்டும் செய்யற வேலை இல்ல. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாவும் அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஆமா. இந்த இடத்துல நீங்க உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். உங்களுக்குள் எழும் இந்த உலகை திருத்தும் ஆசை, இல்லனா மற்றவங்களுக்கு அட்வைஸ் செய்யும் ஆசை உங்க சொந்த குறைகள்ல இருந்து உங்க கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு மனத்தந்திரமா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அப்படி இருந்தா அதிலிருந்து நாம எப்படி வெளியே வர்றது? இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. நான் இப்ப மூலக்குறிப்புல இருக்கிற அடுத்த பகுதிக்கு வர்றேன். சொல்லுங்க. சுவாமி சித்பாவனந்தர் எழுதுறார், தன்பால் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் மறைத்து வைக்கும் பான்மை மனிதரிடத்துண்டு. அக்கேடுகளை யாராவது வெளிப்படுத்தினால் அதை அவன் சிறிதும் சகிப்பதில்லை. ஆழமான வரிகள். இதை படிக்கும்போதே சுருக்கென்று வலிக்குது இல்லையா? நீங்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்ச ஒரு தவற உங்க நண்பரோ இல்ல வாழ்க்கை துணையோ ரொம்ப அமைதியா நேருக்கு நேர் சுட்டி காட்டுறாங்க. ஆமா, அப்ப என்ன நடக்கும்? அந்த நொடியில உங்களுக்கு என்ன தோணும்? இதயம் வேகமா துடிக்கும், முகம் செவக்கும், உள்ளே ஒரு பெரிய எரிமலை வெடிக்கிற மாதிரி கோபம் வரும். உடனே நாம தற்காப்பு நிலைக்கு, அதாவது டிஃபென்சிவ்னஸ்க்கு போயிடுவோம். ஆமா, அவங்கள திருப்பி தாக்கத் தொடங்குவோம். இது ஏன் இவ்வளவு தீவிரமா நிகழுது? ஏன்னா நாம ஒவ்வொருத்தரும் நம்மள பற்றி ஒரு கற்பனையான மிகச்சிறந்த பிம்பத்தை மனசுக்குள்ள கட்ட வச்சிருக்கோம். ஒரு ஐடியல் இமேஜ். கரெக்ட். அந்த பிம்பத்துக்கு ஏதோ ஒரு சிறு கீறல் விழுந்தா கூட நம்மால அதை தாங்கிக்க முடியறதில்ல. தன் குறைகளை மறைக்கிறதுங்கிறது மனித ஈகோவோட ஒரு வகையான தற்காப்பு கவசம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அந்த மூலப்பிரதியோட கடுமையான எச்சரிக்கையத்தான். இப்படி தன் குற்றங்களை மறைச்சு மற்றவங்க சுட்டிக்காட்டும் போது சகித்துக்கொள்ள முடியாதவர்களால ஒருபோதும் ஆசைகளை வெல்ல முடியாது. ஓஹோ. மற்றும் மெய்வழி செல்லும் சீர்மை அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சித்பவானந்தர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. குறைகளை மறைக்கிறதுக்கும் ஆசைகளை வெல்வதற்கும் என்ன சம்பந்தம்? நான் என் குறைகளை மூடி மறைச்சாலும் என்னால சுய கட்டுப்பாட்டோட இருந்து என் ஆசைகளை ஜெயிக்க முடியும்னு யாராவது வாதிடலாமே. அதுதான் சாத்தியமில்ல. இத ஒரு வீட்டின் உதாரணத்தோட ஒப்பிட்டு பாப்போம். இப்போ உங்க வீட்டின் சுவர்ல உள்ள ஒரு குழாயில கசிவு இருக்கு. அந்த ஈரப்பதம் சுவர்ல ஒரு பெரிய கரையை ஏற்படுத்துது. நீங்க அந்த கசிவை சரி செய்யாம அந்த கரையை மறைக்கிறதுக்காக ஒரு பெரிய அலைய ஓவியத்தாங்க மாட்டி வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஆமா, வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அது அழகா தெரியும். நீங்களும் அது சரியாயிடுச்சுன்னு நம்ப தொடங்குவீங்க. ஆனா உள்ளே என்ன நடக்கும்? அந்த ஈரப்பதம் வீட்டோட அஸ்திவாரத்தையே அரிச்சு சுவர முழுமையா சிவச்சிரும். எக்ஸாக்ட்லி. மனித மனமும் அப்படிதான். உங்க குறைகளை நீங்க எப்ப மூடி மறைக்கிறீங்களோ அப்போதே நீங்க உண்மைக்கு புறம்பா வாழத் தொடங்கிட்டீங்க. ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு குறைய வெளிப்படையா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அதை மூடி மறைக்கும்போது அது இருட்டுல வளரும் காளான் மாதிரி மனசுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஆசைகள்ங்கிறது எப்பவுமே நமது பலவீனங்களை முதலனமாக கொண்டே வளருது. தன்னிடம் உள்ள கோவத்தையோ இல்ல ஈகோவையோ நேருக்கு நேர் பார்த்து ஏத்துக்க தைரியம் இல்லாத ஒருத்தரால அந்த பலவீனத்தின் வழியா வர்ற பிரம்மாண்டமான ஆசைகளை எப்படி எதிர்த்து போராடி வெல்ல முடியும்? அதுதான். அதனாலதான் தற்காப்பு உணர்வுங்கிறது உண்மைக்கான பாதைய முழுமையா அடைச்சிடுதுன்னு சித்பவானந்தர் சொல்றார். வாவ், அந்த சுவர் கசிவு உதாரணம் மிக சரியா பொருந்தது. நாம ஓவியத்தை மாட்டிட்டு பெருமைப்பட்டுக்கிறோம், ஆனா உள்ளே அஸ்திவாரம் சரிந்து கொண்டு இருக்கு. ஆமா. அப்படி என்ன நாம நம்மள பாதுகாத்துக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு உண்மையில நமக்கு நாமே ஒரு பொய்ச்சிறைக்குள்ள அடைச்சுக்கிறோம். நிச்சயமா. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த சுவர்ல இருக்கிற ஓவியத்தை எப்படி அகற்றுவது? இதற்கும் சித்பவானந்தர் அதே பத்தியில ஒரு தீர்வை கொடுத்திருக்கார். ஆமா, ஆனா அதை படிச்சதும் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றீங்க? பொதுவா இது போல உளவியல் புத்தகங்களோ இல்ல சுய முன்னேற்ற கட்டுரைகளோ உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லும். அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன். கரெக்ட். நாமே நம்மளை எடை போடணும்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தன் சிறுமைகளை தயங்காத பிறர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துபவனே அவைகளை களைய வல்லவனாகிறான். இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிச்சது.
நம்ம குறைகளை நாமே சரி செய்வது போதாதா? அப்படி நினைக்கிறது தான் மனித இயல்பு. மற்றவங்களோட விமர்சனத்துக்கு நாமே முன் வந்து நம்மள உட்படுத்தணுமா? இது ரொம்பவே ஆபத்தானதா தோணலையா? என் குறைகளை அவங்க எனக்கு எதிராவே பயன்படுத்த மாட்டாங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. இது ஆபத்தானது போல தோணலாம், நம்மள காயப்படுத்தலாம், நாம பயப்படலாம். ஆனா இதுதான் மனித வளர்ச்சியோட மிக உயர்ந்த நிலை. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நமக்கு நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆரம்ப கட்டத்துக்கு அது உதவும். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. உளவியல்ல இத பிளைண்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்வார்கள். ஆ, காரை ஓட்டும்போது ரியர் வியூ கண்ணாடியில தெரியாத சில குருட்டு பகுதிகள் இருக்கிற மாதிரி இல்லையா? அதேதான். நம்ம சொந்த மனசுலயும் நம்ம கண்களுக்கே தெரியாத பல குறைகள் இருக்கும். அந்த குருட்டு பகுதிகள்ல வர்ற ஆபத்த இன்னொருத்தர் சுட்டி காட்டினாதான் நமக்கு தெரியும். உண்மைதான். நாமே சுய பரிசோதனை செய்யும்போது நாம நமக்கே மிகவும் கருணையான நீதிபதி ஆகிடுறோம். எப்படி? நான் கோவப்பட்டது சரிதான், அவங்க நடந்து கொண்ட விதம் அப்படி, இல்லைன்னா நான் பொய் சொன்னது ஒரு நல்ல காரியத்துக்காகத்தானே நமக்கு நாமே சாக்குப்போக்கு சொல்லிக்குவோம். சத்தியமான வார்த்தை. நமது தவறுகளுக்கு நாம எப்பவுமே மிகச்சிறந்த விளக்கு உரைகளை தயாரா வச்சிருக்கோம். ஆமா, நாம திருந்துறதுக்காக சிந்திக்கிறத விட நம்மள நியாயப்படுத்துறதுக்காகவே அதிகம் சிந்திக்கிறோம். சரியா சொன்னீங்க. அதனாலதான் தன் சிறுமைகளை தயங்காது பிறர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துபவனே அவைகளை களைய வல்லவனாகிறான்னு மூலப்பிரதி ஆணித்தரமா சொல்லுது. ம், உங்கள ஆழமா புரிஞ்சுகிட்ட, உங்க மேல உண்மையான அக்கறை கொண்ட ஒருத்தர்கிட்ட உங்க தவறுகளை அலசி ஆராய நீங்க உங்கள ஒப்படைக்கணும். அது ஒரு நல்ல நண்பனா இருக்கலாம், ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், இல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம். ஆமா, அவங்க உங்க குறைகளை சுட்டி காட்டும்போது உங்களுக்குள் இருக்கும் அந்த பிடிவாதமான ஈகோ சுக்கு நூறா உடையும். அந்த உடைதல் நடக்கும்போது நாம மறுபடியும் தற்காப்பு நிலைக்கு போகக்கூடாது இல்லையா? கரெக்ட். திறந்த மனதோட அந்த விமர்சனத்தை ஏத்துக்கணும். இது சாதாரண தைரியம் இல்ல. தன்னை தானே செதுக்கிக் கொள்ள ஒரு சிற்பி உளியிடம் தன்னை முழுமையா ஒப்படைக்கிறதுக்கு சமம். வாவ். அந்த உளியோட ஒவ்வொரு அடியும் வலிக்கும். ஆனா அதுதான் உங்கள சிலையா மாத்தும். அந்த சிற்பி மற்றும் உளி உதாரணம் அருமை. உளியின் வலியை தாங்கிக் கொள்ளும் கல் மட்டும்தான் சிற்பமா மாற முடியும். வலிய பார்த்து பயந்தா அது வெறும் கல்லாகவே குப்பையில கிடக்க வேண்டியதுதான். உண்மை. அதே போல தன்னை விமர்சனங்களுக்கு உட்படுத்திக் கொள்பவன் மட்டுமே தன் குறைகளை களைய வல்லவனாகிறான். இது கேட்பதற்கே மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆமா. நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கணம் பின்னோக்கி சென்று பாருங்க. உங்க வாழ்க்கையில மற்றவங்க உங்க தவறுகளை சுட்டிக்காட்டிய போது அந்த ஒளி நடியை நீங்க பொறுமையோட தாங்கியிருக்கீங்களா, இல்ல ஒளியை விட்டெறிஞ்சிட்டு ஓடி இருக்கீங்களா? இது ஒரு நல்ல சுய பரிசோதனைக்கான கேள்வி. அப்படியானால் இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இத செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? இதற்கு மிக சரியான பதிலை சொல்லும் விதமா இப்ப நாம இன்றைய தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தாய்மானவர் பாடல். ஆமா, சுவாமி சித்தவானந்தர் தனது தியான குறிப்பு நிறைவு செய்ய தாய்மானவரோட ஒரு மிக அற்புதமான சற்றே கடுமையான பாடலை மேற்கோள் காட்டியிருக்கார். அந்த பாடல் வரிகளை சொல்லுங்க. வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்து அழுக்காராய் உளரும் நெஞ்சனுக்கும் உண்டோ நெறிதான் பராபரமே. இந்த பாடல் வரிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் இதோட வீச்சு இன்றைக்கும் இந்த நவீன காலத்துக்கும் அப்படியே பொருந்தது. இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? தாயுமானவர் தமிழ் ஆன்மீக மரபுல மிக முக்கியமான ஒரு கவிஞர் மற்றும் தத்துவவாதி. அவர் மனித மனதோட சிக்கல்களை படம் பிடிப்பதுல வல்லவர். ஆமா, இந்த பாடல்ல அவர் 3 முக்கியமான எதிர்மறை உணர்ச்சிகளை குறிப்பிடுறார். வஞ்சலை, பொய் மற்றும் அழுக்காறு, அதாவது பொறாமை. இந்த மூன்றும் ஒரு மனிதனோட உள்ள இருக்கும்போது அந்த மனசு எப்படி இருக்குங்கிறத அவர் உளரும் நெஞ்சம்னு வர்ணிக்கிறாரு. இது மிக அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம். உளறுதல்னா குழப்பத்துல பித்தற்றுவது. உளரும் நெஞ்சம், இத படிக்கும்போது எனக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் ஞாபகத்துக்கு வருது. ஏன் அப்படி? இப்போ நம்ம போன்ல பேட்டரி முழுமையா இருந்தாலும் பின்னணியில, அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ரொம்ப கனமான அதிக எனர்ஜியை உறிஞ்சக்கூடிய ஒரு 3 செயலிகள் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? போன் சூடாகும், எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது, ரொம்ப ஸ்லோவாகி அப்படியே ஹேங் ஆகி நின்னுடும் இல்லையா? அதேதான். இந்த வஞ்சனை, பொய், பொறாமை ஆகிய 3 தான் மனதோட அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லலாமா? மிக சரியான ஒப்புமை இது. வஞ்சனைங்கிறது மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய, இல்ல அவங்கள வீழ்த்த துடிக்கும் ஒரு சூழ்ச்சியான மனம். பொய்ங்கிறது உண்மையிலிருந்து விலகி தன்னை நியாயப்படுத்தி கொண்டே இருப்பது. ஆமா, அழுக்காருங்கிறது மற்றவங்களோட வளர்ச்சிய கண்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்குவது. இந்த 3 கனமான செயலிகளும் ஒரு மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு இருந்தா அந்த மனசுக்கு அமைதிங்கிறது எப்படி கிடைக்கும்? அதோட ஒட்டுமொத்த சக்தியும் இந்த 3ஐயும் பராமரிக்கிறதுக்கே வீணாயிடுமே. கரெக்ட். அது எப்பவுமே பதற்றத்திலையும் பயத்திலையும் மற்றவங்களை எப்படி வீழ்த்துவதுங்கிற குழப்பத்திலையும் பிதற்றிக்கிட்டே தான் இருக்கும்.
அதுதான் அந்த உளறும் நெஞ்சம். அப்ப அப்படிப்பட்ட வஞ்சனையும் பொய்யும் பொறாமையும் உள்ளே வைத்து தவிக்கும் நெஞ்சத்துக்கு இறைவனை அடைவதற்கான அல்லது உண்மையான அமைதியை அடைவதற்கான நெறி, அதாவது சரியான பாதை எப்படி கிடைக்கும்? அந்த பாதையில நடக்க எந்த எனர்ஜியுமே இருக்காதே. அதனாலதான் தாயுமானவர் நெறிதான் உண்டோ பராப்பரமேன்னு இறைவனையே நோக்கி கேட்பது போல அறுதியிட்டு கூறுறார். அதாவது அப்படிப்பட்டவங்களுக்கு சரியான பாதை ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றார். ஆமா. எவ்வளவு ஆழமான கருத்து! நீங்க உள்ள ஒரு பெரிய குப்பை கூடைய வச்சுக்கிட்டு அதோட துர்நாற்றத்தை மறைக்க வெளியே எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த வாசனை திரவியத்தை அடிச்சாலும் எப்படி அது சாத்தியமாகும்? சாத்தியமே இல்ல. முந்தைய பத்திகளோட இதை பொருத்தி பார்க்கறது இன்னும் சுவாரஸ்யத்தை அளிக்குது. தற்காப்பு உணர்வோட தன் குறைகளை மறைப்பவன் எப்படி வஞ்சனைக்கும் பொய்க்கும் ஆளாகிறானோ, அது எப்படி அவனை உண்மையான பாதையிலிருந்து விலக்கி வைக்குதுங்கிறதையும் சித்பவானந்தர் இந்த பாடல் மூலமா மிக நேர்த்தியா இணைச்சு காட்டுறார். ஆமா, உள்மனதோட ஒழுங்குங்கிறது வெறுமனே காலையில சீக்கிரம் எழுவதோ இல்ல திட்டமிட்டு வேலை செய்யறது மட்டும் இல்ல. அது வஞ்சனை, பொய், பொறாமை போன்ற அழுக்குகளை கழுமி சுத்தப்படுத்துவதுமாகுங்கிறத நம்மால ஆழமா உணர முடியுது. கண்டிப்பா. சரி, இன்றைய நமது இந்த ஆழமான தேடல்ல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை பிழிந்து எடுத்திருக்கோன்னு இப்போ ஒரு முறை சுருக்கமா தொகுத்து பார்த்துருவோம். சரி. முதலாவதா, நாம உலகை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னாடி நம்மள நாமே ஒழுங்குபடுத்திக்க வேண்டியதன் அவசியத்தை பார்த்தோம். உலகை திருத்துறது எளிது, ஆனா அது ஒரு தப்பிக்கும் மனப்பான்மை. ஆமாம். இரண்டாவதா, நமக்குள்ள இருக்கும் குறைகளை நாம எப்படி ஓவியம் மாட்டி மறைக்கிறோங்கிறதையும், யாராவது அது சுட்டி காட்டினா எப்படி தற்காப்பு உணர்வோட கோவப்படுறோங்கிறதையும் அலசணும். அப்படிப்பட்டவர்களால ஒருபோதும் தங்களோட அடிப்படை ஆசைகளை கூட வெல்ல முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மூன்றாவதா, நமது கண்களுக்கு தெரியாத நமது சொந்த குருட்டு பகுதிகளை மற்றவர்களோட நியாயமான விமர்சனத்துக்கும் ஆராய்ச்சிக்கும் முழுமையா உட்படுத்தும் போது மட்டுமே நம்மால குறைகளை களைய முடியுங்கிற மாபெரும் உளவியல் உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம். இறுதிய தாயுமானவரோட பாடலின் மூலமா நம்ம மனதின் பின்னணியில ஓடும் வஞ்சனை, பொய், பொறாமை போன்ற செயலிகள் எப்படி நம்ம ஒட்டுமொத்த சக்தியும் உறிஞ்சு நமக்கான சரியான பாதையை மூடி விடுகின்றனங்கிறதையும் உணர்ந்துகிட்டோம். இந்த மார்ச் 5ஆம் தேதிக்கான தியான குறிப்பு வெறுமன படிச்சுட்டு மூடி வைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இல்ல. இது நீங்க உங்களையே உள்ளபடி பார்ப்பதற்கான ஒரு தெளிவான கண்ணாடி. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்போதோ இல்ல உங்க மனசு வெளி உலக குறை சொல்ல முற்படும் போதெல்லாம் இந்த குறிப்பு உங்களுக்கு ஒரு நினைவூட்டலா செயல்படணும். என் உள்ளே இருக்கும் அஸ்திவாரத்தை நான் முதல்ல சரி செய்துட்டானாங்கிற கேள்விய உங்களுக்குள்ள அது எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஆமா, உங்களை நீங்களே விமர்சனங்களுக்கு உட்படுத்திக் கொள்ளும் அந்த பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கிட்டா இந்த உலக நீங்க பார்க்குற விதமே முழுமையா மாறிடும். உண்மை. இதை உன் அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த ஆழமான அறிவை பிழிந்தெடுக்கும் உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன்னாடி, மூலப்பிரதியில் உள்ள தன் சிறுமைகளை பிறர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துபவன்ங்கிற அந்த ஆழமான கருத்தை அடிப்படையா வச்சு நான் உங்ககிட்ட ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் குறைகளையும் எவ்வித தயக்கமும் இல்லாம நேரடியா சுட்டி காட்டவும், உங்களை முழுமையா விமர்சிக்கவும் நீங்க யாரையாவது ஒரு நல்ல நண்பனையோ வழிகாட்டியோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோ உங்க வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர்களுக்கு அந்த முழு உரிமையும் நீங்க கொடுத்துருக்கீங்களா? அப்படி யாரும் உங்க வாழ்க்கையில இல்லை என்றால், உங்கள் உள்ளே இருக்கும் ஏதோ ஒரு வஞ்சனையோ அல்லது உங்க ஈகோவோட தற்காப்பு உணர்வோ உங்களை அந்த உண்மையான ஆழமான உறவுலிருந்து தனிமைப்படுத்துதா? ஆமா, சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த ஒளியோட அடிகளை தாங்கிக் கொள்ள நீங்க இன்னும் தயாராகலையா? இதை இன்றிரவு சற்று நிதானமா சிந்தித்து பாருங்க. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து இந்த பயணத்துல பங்கேற்றதற்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் இந்த பயணத்துல இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த தொடக்கமா அமையட்டும். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.